போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ ஒரு வழியாக அவங்க 2 பேரையும் தோக்கடிச்சு துவச்சி தொங்க போட்டான். இப்போ என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரையும் தோக்கடிச்சாச்சு, ஏதாச்சும் பண்ணணுமே. இந்த கொலைகாரங்களை தனியாக விட்டால் மறுதிருப்பி எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதாச்சும் பண்ணணுமே, அவங்களுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டணுமே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. இந்த வேரை வச்சு அவங்கள கட்டி இங்கேருந்து கொண்டு போயிடலாமா? அதான் நல்ல ஐடியா. இங்கேயே அவங்கள விட்டு போகக்கூடாது. ஹீரோ அந்த முள் மாட்ட இருக்க வேற எடுத்து 2 பேரையும் கட்ட ஆரம்பித்தான். இதை அவங்க விரும்புவாங்களா? விரும்பினா விரும்பாட்டி என்ன, அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் மேலே கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கட்ட ஆரம்பித்தான் ஹீரோ. ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. எப்படியாச்சும் இவங்களை மேலே கொண்டு போகணுமே. இப்போ 2 பேரையும் கட்டி இழுத்துக்கிட்டு ஹீரோ வேகுன்னு மேலே ஏறி போனான். இவங்கள வேற கொண்டு போகணுமா ஒவ்வொரு ஃப்ளோரா? எப்பா, அவங்க 2 பேரையும் கட்டி இப்போ 5வது ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோருக்கு கொண்டு போயிட்டுருக்கான் ஹீரோ. கொண்டு போய் இப்போ போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஒரு வழியாக அந்த கில்லர் 2 பேரையும் போலீஸுக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இதுக்கு மேலே போலீஸ்காரங்களே பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நம்ம போக வேண்டியது தான். ஐயோ, இவங்கள கொண்டு வந்ததே கழுத்தெல்லாம் வலிக்குதே. இப்போ கொண்டு போய் நம்ம கலெக்ட் பண்ண ஐட்டத்தை வேற கில்லில் வேற போய்த்து சப்மிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஐயோ, சரி நாளைக்கு போய்ட்டு பண்ணிப்போம். என்னை மன்னிச்சிருங்க, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எதனாலனா டஞ்சனில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால தான் நான் வரது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதான் என்னால் சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ண முடியலை. ஓ, நீங்கள் தான் தக்காசி யோக்கிட்டோ தானே? ஏற்கனவே போலீஸ் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 கில்லரை பிடிச்சி கொடுத்துருங்கன்னு. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன விஷயம்னு இப்போ சொல்லுங்கள். நான் உங்களுக்காண்டி என்ன பண்ணுறேன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அப்போனா நான் உங்கள்கிட்ட எதையும் விலகிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, சரியா? ஆமாம் சார். தக்காசி யோக்கிட்டோ, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சில்வர் ரேங்க்கு ப்ரொமோஷன் ஆகிருக்கீங்க. இதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரேங்க் அப் ஆகிட்டேண்ணா. நான் முடிக்க வேண்டிய மிஷினே நிறையா இருக்குது. அதுக்குள்ளே எப்படி நான் ரேங்க் அப் ஆவேன்? கால்குலேஷன் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஒழுங்காக பார்த்துட்டு சொல்லுங்கள். இவ்வளோ கொஞ்சம் காலத்துலேயே சில்வர் ரேங்க் போகிறது சாத்தியமே இல்லை. ஏதாச்சும் மாற்றி கால்குலேஷன் போட்டிங்களா? பொதுவாக திறமையானவங்க செஞ்சால் கூட 3 வருஷம் ஆகும். நான் இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சால் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன். சில்வர் ரேங்க் போயிட்டா டஞ்சனுக்கு தேவையான ஐட்டம், டஞ்சனுக்கு தேவையான மான்ஸ்டரை வேட்டையாடணும், கில்டு சொல்கிற எல்லா மிஷினையும் முடிக்கணும். என்னை எப்படி சில்வர் ரேங்க் அறிவிச்சிங்க? அதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நோ மிஸ்டேக் சார். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பிடிச்சிங்களே 2 பேர், அதில் ஒருத்தர் ரெட் ஹேண்டை சேர்ந்தவங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ரேங்க் அப் ஆயிருக்கு. ஓ, ரெட் ஹேண்டை சேர்ந்த குரூப்பா? அவங்கெல்லாம் ஒரு மான்ஸ்டர். அந்த குரூப்பை சேர்ந்த எல்லாருமே காட்டு மிராண்டித்தனமாக இருப்பாங்க. ஒருத்தனும் மனுஷனை மட்டுமே நடந்துக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள ரெட் ஹார்ட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது சரிதான். நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க தக்காசி. அவங்கள பிடிச்சி கொடுத்தது நீங்கள் செஞ்ச பெரிய நல்லது. அதனால தான் நீங்கள் இப்போ ரேங்க் இவ்வளோ தான் அதிகரிச்சிருக்கீங்க. அந்த 2 பேரை பிடிச்சி கொடுத்ததே போதும் தக்காசி, நீங்கள் சில்வர் ரேங்க் போகிறதுக்கு. உண்மையாக சொல்கிறீங்களா? அந்த 2 பேரை பிடிச்சி கொடுத்ததுனால நான் சில்வர் ரேங்க் போயிட்டேனா? ஆமாம் தக்காசி, நான் தான் முன்னாடியே சொன்னேன்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கிரிமினல்கள்னு. நானாக வழியை குவித்து அவங்கள்ட்ட சண்டை போடல. அந்த 2 முட்டாப்பையிலலாம் அவங்கள தான் சண்டை போட்டாங்க. இது நம்மளுக்கு லாபம் தான். எப்படியோ நம்ம ரேங்க் அதிகரிச்சிட்டோம். இது நம்மளுக்கு போதும். இதெல்லாம் நம்ம லக்குனால தான் வந்திருக்குமோ? பார்த்துக்கலாம், போ என்ன நடக்குதுன்னு பின்னாடி பார்ப்போம். தக்காசி சான், மறுதிருப்பி நீங்கள் டஞ்சனுக்கு போகிறீங்களா? 10th ஃப்ளோர் வரையும் போகலாம். நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? ரேங்கை 3 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. ப்ரௌன்ஸு, சில்வரு, கோல்டு. இது 3ல் ப்ரௌன்ஸுனால் 10 லெவல் இருந்தால் போகலாம், சில்வர்னால் 30 லெவல் இருந்தால் போகலாம், கோல்டுனால் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கலாம். நான் இனிமேல் தான் முடிவு செய்யணும் எந்த ஃப்ளோருக்கு போகிறதுன்னு. நான் இன்னும் முடிவு செய்யலை. முடிவு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி தக்காசி சான், நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மட்டும் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் 20th ஃப்ளோருக்கு போகணும். எனக்கு அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா? தக்காசி சான், அங்கே ஆபத்தான ரொம்ப நிறைய மிருகங்களாக இருக்குதான். அதனால் நீங்கள் அங்கே போகிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். உங்களோட ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் போயிட்டு வரேன். இது ரொம்ப எதர்ச்சியாக நடந்தாலும் இது எனக்கு நல்லதாக தான் இருக்குது. என்னோடய ரேங்க் இப்போ அதிகரிச்சிருக்கு. இந்த கொலைகாரங்களை பிடிச்சி கொடுத்ததுனால நம்ம ரேங்கை இவ்வளோ அதிகரிக்கும்னு தெரியாமல் போயிட்டேன். எந்த ஒரு ஹண்டராலையும் அவங்களோட ரேங்கை இவ்வளோ அதிகமாக அதிகரிக்க முடியாது. இதெல்லாம் என்னோடய லக்குக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? என்னையா? ஆமாம், உங்களை தான் சார். நான் உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? கொஞ்சம் நேரம் உங்களால் இருக்க முடியுமா? ஓகே சார், என்னான்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் அந்த கொலைக்காரங்களை பிடிச்சி கொடுத்த அண்டரா? கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் தான்? நான் ஆமாம், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன். ஏன் சார், எதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சா? ஆமாம் சார், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன் சார் அவங்க 2 பேரையும். அவங்க இவ்வளோ பெரிய மோசக்காரங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது ஐயா. நான் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க அவ்வளோ பெரிய மோசக்காரங்கன்னு தெரியும்.
ஐயா என்னாச்சு? எதனால் பதட்டமாக இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உனக்கு. புரியலையா எனக்கு? அந்த கொலைகாரங்க தான் என்னோடய பையனை கொன்னாங்க. என்னோடய பையனை அவங்க தான் கொன்னாங்க. அதனால தான் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். நீ பண்ண விஷயத்துக்கு நான் தலையை குனிஞ்சு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா உங்களோட வயசு நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை, நீ பண்ண விஷயத்துக்கு என்னால் இது ஒன்றி தான் செய்ய முடியும். இப்போ என்னோடய மகனோட கல்லறைக்கு நான் நிம்மதியாக போவேன். என் மகன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அந்த கில்லர்ஸை பிடிச்சி கொடுத்தாச்சுன்னு நான் போய் அதை நிம்மதியாக என்னோடய மகன்கிட்ட சொல்லுவேன். இப்போ ஒரு நல்ல காரியம் செஞ்சதுனால என்னால் நிம்மதியாக உணர முடியுது. இது ஒரு நல்ல நினைவாக இருக்கும் எனக்கு. ஆனால் வருங்காலத்தில் டீமன்ஸ் எல்லாம் வெளில வந்து இருக்க எல்லாரையும் கொல்ல போகுது. நான் ஓல்டு மேனாக இருக்கும்போது அது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ நான் ஓல்டு மேனாக இல்லை. என்னால் என்னோடய லெவலை அதிகரிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வேர்ல்டை நான் பீஸ்ஃபுல்லாக ஆக்குவேன். கண்டிப்பாக காப்பாற்றுவேன். யாரையும் இழக்க மாட்டேன். என்னால் நம்ப முடியலை. கண்டிப்பாக இது என்னால் நம்பவே முடியல. அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்களா? எப்படி அவங்க தோத்தாங்க? எப்படி? என்னால் இதை நம்ப முடியலையே. ஐயோ, என்னோடய தோழர்களை தோக்கடிச்சது இவன் தானே. கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன். எவன்? தக்காசி யோக்கிட்டோ. டேய், நீ என்னோடய பிரதர்ஸை பிடிச்சி கொடுத்ததுனால எனக்கு இப்போ எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு தெரியுமாடா? நான் இப்போ எப்பட்றா வரி கட்ட போகிறேன்னு தெரிலையே. மறுதிருப்பி இன்னும் 2 பிரதர்ஸை நான் எங்கே கொண்டு தேடுவேன்? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. தக்காசி யோக்கிட்டோ, நீ தானடா அது? கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. கண்டிப்பாக என் கையால் தான் உனக்கு சாவு. டேய், நீ என்னோட இறடா. நான் உன்னை ரசித்து ருசித்து வேட்டையாடுவேன்டா. 200 தனியாக சமாளிச்சிருக்கான். கண்டிப்பாக சக்திசாலியாக தான் இருப்பான். ஆனால் தக்காசி யோக்கிட்டோ, உன்னோட காலம் முடிய போகுது. உன்னை கொல்றதுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். See you, bye.